ஹே ஸ்காட், இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் ரிவ்யூ தான். 250 செக்மெண்ட்டே வந்து இந்த ஒரு பைக் தான் இருக்குன்னு சொல்லலாம். நல்ல பீக்கில் ஒரு ஃபஸ்ட்டு இந்த மாடலாக இருக்கட்டும், இப்போ வந்த மாடலாக இருக்கட்டும், எல்லா செக்மெண்ட்டையும் அடிச்சு நொறுக்கிற 250 பைக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வந்து இதில் என்ன ஒரு பெரிய அப்டேட்டாக கேடிஎம் வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா வந்து குயிக் ஷிஃப்டர் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குயிக் ஷிஃப்டரை நீங்கள் வந்து ஒன்று அப் ஷூட் பண்ணுற மாதிரி வைக்கணும், இல்லை டவுன் ஷூட் பண்ணுற மாதிரி வைக்கணும். ரெண்டுமே பண்ண ஒரு அட் அ டைமில் வந்து ரெண்டுமே பண்ண முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். நான் 390 கொடுத்துருக்கா மாதிரி 8 லைட் சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎஃப்டி எல்லாமே கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ரியரும் சரி மோனோ ஷாக்கும் சரி எதுவுமே வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஏன்னா எடுத்தவன் டிஸ்அட்வான்டேஜ் பேசுறேன்னு இது பண்ணாதீங்க, நான் இருக்கிறத சொல்றேன். ஏன்னா வந்து இப்போ இந்த ஒரு எல்இடி தான் அங்கே இருக்க 390க்கும் இந்த 250க்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தது. நம்ம டிஎஃப்டி மட்டும் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஜஸ்ட்டு 4000 ஐக்கிக்கு உங்களுக்கு இப்போ டிஆர்எல் கொடுத்துருக்காங்க அட்டாச்மெண்ட்டாக. 200க்கும் இதான் பண்ணாங்க, டிஎஃப்டி கொடுத்து 4000 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் 250க்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இது வந்து அட்வான்டேஜாக பேசுகிறதா இல்லை டிஸ்அட்வான்டேஜாக பேசுகிறதா? நான் கொடுத்துருந்தா எல்லாத்தையும் கொடுக்கணும். ஏன்னா ஒரே ஹைக் பண்ண போகிறாங்க. கொடுத்துருந்தா எல்லாத்தையும் கொடுத்துருந்தா இன்னும் ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும். நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். அதே மாதிரி குயிக் ஷிஃப்டரில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன காட்டுறேங்க. குயிக் ஷிஃப்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாமா? இதுலேயே வந்து அப் ஷூட் பண்ணணுமா இல்லை டவுன் ஷூட் பண்ணணுமான்னு வந்து இதுலேயே கொடுத்துருக்கேன். ஒன்று அப்பு பண்ண முடியும், இல்லை டவுனு. புரியுதுங்களா? நம்ம ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் பண்ண முடியும். 390 இருக்க மாதிரி ரெண்டுத்தையும் ஒரேடியாக பண்ண முடியாது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா 30 பிஹெச்பி வந்து 25 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட சிசி பார்த்திங்கன்னா வந்து 249.7 சிசி. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபேனும் நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க, நல்ல ஒய்டாக கொடுத்துருக்காங்க. 390 இருக்க மாதிரி. நான் 390 இருக்க மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 390 2 ஃபேன் வரும்ல, இல்லை சிங்கிள் ஃபேன் அட்டாச்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு சிங்கிள் ஃபேனே போதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் 390 வந்து வேறு, இது வேறு இல்லை. அதனால் வந்து இங்கே மற்ற 250 கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர்னே வச்சுக்கலாம் இல்லை, உண்மை அதுதான். அதே மாதிரி ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 50 லிட்டர் ஆஃப் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டயர்னு பார்த்தீங்கன்னா வந்து 150, ஃப்ரண்ட்டில் 110, ரெண்டுமே எம்ஆர்எஃப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110, ரெண்டுமே எம்ஆர்எஃப் டயர் தான். உங்களுக்கு நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான அப்டேட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேடிஎம் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்டி தான். 200 கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ 390 கொடுத்து 250 கொடுத்து இந்த டிஎஃப்டி பார்க்க முடியல, 390 மாதிரி தான் தெரியும். ஏன்னா இந்த ஒரு இது மட்டும் எடுத்துகிட்டுனா வச்சுங்க, ஃபுல் அப்படியே 390 தான் பார்க்குறதுக்கு. லுக் வைஸும் சரி, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் இருக்கும். ஏன்னா வந்து 390 பவர் வந்து அதிகம், வேறு பர்ஃபார்மன்ஸ் மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு 390 மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரைட் மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட்டு, ட்ராக்கு, இது ரெண்டு ரைட் மோடு தானா? இதில் இருக்குது ரெண்டு ஸ்ட்ரீட்டு ட்ராக்கு மட்டும், ரெண்டு மோடு தான் இருக்குது. ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் மோட்டோ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏபிஎஸ்ஸு. வேறு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து
அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. செட்டிங்ஸில் போனால் குயிக் ஷிஃப்ட் ஆன் ஆஃப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மொபைல் கனெக்டிவிட்டி, இதுதான் குயிக் ஷிஃப்ட் ஆன் ஆஃப் பண்ணுறது. அப்புறம் டிஎஃப்டியோட அந்த யூஐ சேஞ்ச் பண்ணுறது. வேறு என்ன இருக்குது? வேறு எதுவுமே இல்லை சார். இப்போ நம்ம இந்த வண்டி வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். இந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது ஹேண்ட்லிங். ஏன்னா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக அப்டேட் பண்ணேன் கேடிஎம்க்கு. இந்த குயிக் ஷிஃப்ட்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒன்று மோனோ ஷாக்கு இல்லை ஃப்ரண்ட்டு ரியர், ஃப்ரண்ட்டு ஷாக் ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம். எனக்கு அது ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜ் தெரியுது. மற்றபடி 4000 ப்ரைஸ் ஹைக்குக்கு டிஆர்எல் டிஎஃப்டி அது எனக்கு பெட். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இதுலேயும் இந்த சுசுகிரும் எல்லாமே அதே மாதிரி தான், சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை கைஸ் இதில். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பைக்கை, நிறைய பேர் செக் பண்ணிகிட்ருப்பீங்க. செக் பண்ணுற மாதிரி தான் நான் கீழே ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அவங்க கால் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை வண்டி நம்ம ஓட்ட போகிறோம். ஓட்டிட்டு ரைடு முடிச்சுட்டு பேசுவோம். நல்லா இருக்குது. எனக்கு இது ஒன்று தான். குயிக் ஷிஃப்டர் வந்து நம்ம பெருசாக நம்ம யூஸ் பண்ண போகிறதுல வச்சுங்களேன். நான் R15 இருக்குது, நான் அதில் குயிக் ஷிஃப்டர் நான் யூஸ் பண்ணலை. எட்ரா நான் R15 இருக்குது. அதே மாதிரி அந்த டியூக் 200 இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சேம் டிஎஃப்டி தான். அந்த டியூக் 12 சேம் டிஎஃப்டி, சேம் கன்சோல், எல்லாமே சேம் தான். ஆனால் இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டிஆர்எல் வரும். வேறு என்ன இருக்குது இதில்? எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. நல்லா இருக்கா? டேன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த பைக்கில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதே மாதிரி இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பெசிஃபிக்காக வந்து டியூக் 250க்குனே விட்டுருக்காங்க. வந்து இது டியூக் 200. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 கிராஃபிக்ஸ் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதிலே வந்து ஆரஞ்சு இருக்கும். ஆரஞ்சு எடுத்திங்கன்னா வந்து சிம்லராக வந்து 390 மாதிரி தான் இருக்கும். 390க்கும் 250க்கும் என்ன நம்ம கம்பேரிசன் வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த சைட் ஃபேரிங் இருக்குது பார்த்தீங்களா, சைட் ஃபேரிங் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன அப்டேட்ஸில் தான் வந்து நம்ம 390க்கும் இதுக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பஸ் சர்வீஸ் போயிட்டு வரட்டும். போயிட்டு வந்தவொடனே ஃபுல் டீட்டெயிலாக வந்து பேசுவோம் வண்டியை பற்றி. இப்போதைக்கு நார்மலாக மட்டும் பேசியிருக்கேன். ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது. ஏன்னா இப்போயும் வந்து நம்ம அந்தளவுக்கு வண்டி ஸ்பீடாக ஓட்டலை. நான் ஸ்பீடாக ஓட்டினா தான் வைப்ரேஷன் எப்படி இருக்குது, அப்புறம் பிரேக்கிங் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது, மைலேஜ் எவ்வளோ தருது, அது எல்லாமே இது பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இந்த பைக்கும் நம்ம ஃப்ரெண்டோட தான். இப்போ ரீசெண்டாக எடுத்துருக்காப்புல, 2 நாள் தான் ஆச்சு எடுத்து. நம்ம கேட்டவொடனே கொடுத்துருவாப்புல. நான் இந்த நிறைய பேருக்குள்ள கேட்டேன் இந்த பைக்கு, எவனை கேட்டாலும் இல்லைன்றானுங்க. ஷோரூம்லேயே கேட்டோம். ஷோரூமில் கேட்டதுக்கு வந்து ஷோரூமில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ப்ரோ நம்ம பைக் யாருக்கும் தரத்தில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஷோரூம் வந்து பைக் போயிருக்கு, அதையும் நான் பார்த்தேன். அதுவும் தெரிஞ்சவர் தான் எடுத்து போயிருக்காப்பல. நல்ல ஒரு ஃபேமஸான யூடியூபர் தான் பண்ணியிருக்காப்பல அந்த வீடியோவும். திஸ் இஸ் இட். இந்த வீடியோவில் வேறு என்ன இருக்குது, வேறு என்ன கவர் பண்ணணுன்னு வந்து ஒரு ஐடியா இல்லாமல் தான் நான் இந்த பைக்கை ரிவ்யூ பண்ணவே வந்தேன். இந்த பைக்கில் வேறு என்ன கவர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எதனா கொஸ்டின் எதனா வேறு எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் வந்து இங்கே வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க மெக்கானிசமும் அந்த LC4C என்ற மெக்கானிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 390 இதே மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிலேபிளாக இருக்கும் இன்ஜின். உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் மட்டும் தெரியும். ஆனால் ஹீட் செம்மையாக தெரியுது. நாங்கள் கொஞ்சம் சும்மா தான் ஒரு ரவுண்டு ஒன்று போயிட்டு வந்தோம். நல்ல ஹீட் தெரியுது இதில், நல்லா இருக்குது. பைக் வந்து இவர் தான் ஓனரு. இது இன்ஸ்டா நான் வந்து கீழே போடுறேன். அவருக்கெல்லாம் எதனா டீட்டெயில், பைக்கு என்னென்ன ப்ரைஸு எவ்வளோ வருது, என்ன உங்களுக்கு தெரிஞ்சு பைக்கு பற்றி ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படி எடுத்தால் தெரிஞ்சுக்கணும்னா அவர் டேரெக்டாக DM பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஏஸ்கோட் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டியில் உங்களுக்கு எதனா சஜெக்ஷன், உங்களுக்கு எதனா தெரியணும், எதனா பண்ணணும் அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய் போய். ஹலோ ஸ்காட், இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்னா 1-2 மிஸ்டேக்ஸ் நான் பண்ணிட்டேன் ஒழுங்காக பண்ணாமல். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் பேசலை. அதில்
அது பேசுறது ஏன் பேசலை, நிறைய பேர் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பைக்கில் இப்போ தான் நம்ம பண்ணுறோம், யாரும் அதிகமாக பண்ணல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் பேசிட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம வீடியோ பார்க்கணும், ஏன்னா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், லென்த்தானால் வீடியோ பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நிறைய வீடியோ நான் வந்து நிறைய டீட்டெயில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நீங்கள் வேணால் பாருங்கள். ஓரளவுக்கு என்னென்னலாம் கவர் பண்ணணுமோ மோஸ்ட்லி அது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கமெண்ட்டை போடுங்க. என்ன பண்ணணும், இல்லை வேறு எதனா அந்த வண்டி டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட்டை போட்டுப்பாங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா ஒரு டிஎம் பண்ணுங்கள், டேரெக்டாக நான் வந்து அந்த கஸ்டமர் வச்சு அந்த என் ஃப்ரெண்டு தான் பைக்கு, நான் அவரோட இதுவே கொடுத்துட்றேன், நீங்கள் அப்படியே பேசிங்க அவர்கிட்டயே. ஓகேங்களா? ஓகே ஸ்காட், நம்ம இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.